கருவையை தாண்டி தண்ணி கிடக்கு பாருங்க. அதுல பெரிய பெரிய மீன்லாம் தெரியுங்க பாருங்க. நான் உள்ள பாருங்க, அந்த கருவத்தூரில் மீன் கலக்கிக்கிட்டு இருக்கு. கருவத்தூர்லேயே பதுங்கிருச்சா என்னன்னு தெரியல. இந்த அந்த மீன் இல்லைங்க, வாத்து ஓடிடுச்சு. இதில் நிறையா மீன் கிடக்கும். இப்போ காமிக்கிறேன் மீனை பாருங்க, பயங்கரமான மீன். வளைஞ்சிருச்சு, மொத்த கூட்டம் திரும்பிடுச்சு. சரியான மீனாக போயிட்டுருக்குங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல நிறையா மீன் கலந்து உள்ளே ஓடி இருக்கும். இந்த இப்போ பாருங்கள், இப்போயே உள்ள வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆழத்தில். இந்த கருவிகளை கடந்து வருது. அதனால் இந்த இடத்துல இந்த வலையை கட்டி விட்டு உள்ளே போய் கலக்கணும்னா வலையில் வந்து எல்லா மீன் மாட்டிடும். எப்படி வருதுன்னு போட்டாச்சு. தூக்கி போட்டாச்சு. இதுலேருந்து இப்போ நம்மளோட ஐடியா பார்த்தீங்கன்னா, வலையை இதுலேருந்து மறித்து கருவையில் தூக்கி போட்டு கட்டியாச்சு. ஸோ இதுக்குள்ள கிடக்கிற மீனெல்லாம் வேட்டி தருவேன். வேட்டிட்டு வந்தோன்னா மீன் உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா வலையை எடுத்து இதில் லாக் பண்ணிட வேண்டியதான். இதில் லாக் பண்ணிட்டோம்னா உள்ளே கிடக்கிற மீன் எல்லாம் மாட்டிக்கிறோம். ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ மீன் உள்ளே வந்து மாட்டுதுன்னு பார்ப்போம். குட்டி கொண்டு ஜிலேபி. ஒரே ஒரு ஜிலேபி தாங்க மாட்டிருக்கு. நம்ம பிடிச்சது எல்லா மீனும் வந்துட்டு மோதிட்டு திரும்பிடுது. அதே மாட்டா அந்த சைடு ஒரு தொண்டு இருக்குது, அந்த தொண்டுக்குள்ளே மீன் ஓடிடுது. அதில் அங்கிட்டு வலை கட்டியிருக்கேன், அதில் போய் பார்ப்பேன் மீன் மாட்டியிருக்காங்க. பாருங்க, அந்த கருவத்தூர்லேருந்து இது முடிய வலை கட்டியிருக்கேன். மீன் அதில் வந்து மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதில் தாங்க இப்படியே வரும். வலை கட்டும் போதே பாதி மீன் உள்ளே ஓடிடுச்சு, அந்த செடிகளுக்குள்ள ஓடிடுச்சு. அதனால் அவ்வளோதான் மாட்டியிருக்காது. பார்ப்போம் என்ன மாட்டிருக்குன்னு. ஒரு மீன் மாட்டியிருக்குங்க, சரியான மீன். அதுவும் ஒழுங்காக மாட்டால, லைட்டாக தான் மாட்டியிருக்கு. எடுத்துகிட்டு போவோம். அந்த தண்ணிக்குள்ள இந்த சைடு மீன் இறமையுது.
இப்போ நம்ம போனோம்னா வெளில வந்துடும். வெளில போகணுங்க. வெளில வரும்போது நல்லா தெரியும் பாருங்க. நல்லா அடிக்காமல் இருக்குது. ஆனால் மீன் நிறையா தெரியுதுங்க. லைட்டாக அலை போகுது. அந்த இடத்துல போகுதுங்க லைட்டாக அலை. அது மட்டுங்கனையும் போகுது. இப்போ நம்ம வலையை கட்டி போட்டு இந்த வாரங்க போயிடுச்சு. எவ்வளோ மீன் போகுதுன்னு கிடக்கும். இன்னும் கிடக்கும். கட்டும் வலைய. உள்ளே கிடக்கிற மீன்லாம் வெளில வர பார்க்குதுங்க. அதனால் வலையை போய் கட்டிடுறேன் டக்குன்னு. கலக்க போகிறேங்க மீன். கருவேக்கில் போய்ட்டு கலக்க போகிறேன். ஒரு மீன் மாட்டிடுச்சு. அது என்ன மீன் தெரியல. நல்லா பெரிய அலையாக வந்துச்சு. போகுதுங்க. உள்ள இருக்க மீன் போகுது. நல்லா அடிக்கிறா. இப்போ நம்ம இந்த சைடு திரும்பவும் அவங்க உள்ளே ஓடி போய் பற்றிக்கிட்ட. ஒரு மீன் தான் மாட்டியிருக்கு. ஆனால் நிறையா மீன் ஓடிடுச்சிங்க. பார்த்துருப்பீங்க கேமராவில் நிறையா மீன் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இறங்கியிருந்தோம்னா மறைச்சி பிடிச்சிருக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு மீன் தான் மாட்டியிருக்கு. எடுத்துக்கிட்டு வேறு சைடு போயிட்டு வலையை கட்டி மறிப்போங்க. இதோடலாம் சரியான பெரிய சிலேப்பிங்க. அந்த கருவேக்கில் போணுச்சு. நான் கிராமீன கெண்டையை நினச்சி போனேன். பார்த்தா 2 பெரிய ஜிலேபி ஓடுனுச்சு. அவனை கொண்டு போய் நம்மள்கிட்ட பிட்டு வலை 4 கண் வலை இருக்குது. இன்னொன்று அதை கொண்டு போய் கட்டினோம்னா அதை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கட்டிட்டு பார்ப்போம். அந்த கருவைக்கிட்ட பாருங்கள் மீன், சிலேபி மீன் கடந்து வருது. பாதி இது வெளில வந்துருச்சு. போய் மறிக்க முடியுமான்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் மறிக்க. மறிச்சாச்சுன்னா வலை கட்டி பிடிச்சிடலாம். ஐயோ இவ்வளோ மீன் இறந்து வருது. சரி நனைஞ்சிட்டு ஆழத்துக்கு இறங்கியாச்சு. சரியான மீனாக கிடந்துருக்கு. உள்ள இருக்க இன்னும் கிடக்குதா என்னன்னு தெரியல. எல்லாம் வெளில வந்துருச்சு.